ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 19 இன்னைக்கு டெலிகிராமில் நம்ம என்னென்ன லெவல்ஸ் இன்டிமேட் பண்ணணும், அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம டெலிகிராமில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனித்து பார்த்தோம், எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் நம்ம போட்டோம். அப்புறம் இந்த சார்ட் நம்ம போட்டிருந்தோம். அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்டுமே ரியாக்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த லெவல்ல ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது டவுன் சைடு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணோம். அதுக்கு ஈக்குவலா அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட் ஒரு மார்க் பண்ணி காட்டிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் எப்படி போகுதுன்னு காட்டியும் டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இதுல கொடுத்துட்டே இருந்தோம். மார்க்கெட்ல ரேஞ்ச் மூவ் ரொம்ப ஸ்டார்டான ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இதுல பாயிண்ட்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. மற்றபடி மார்க்கெட் டைரக்ஷன் எல்லாத்தையுமே இன்டிமேட் பண்ணிட்டே இருந்தோம். நம்ம சார்ட்ல அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஓப்பன் இன்டிமேட் பண்ணதுல இருந்து டவுன் சைட் பாத்தீங்கன்னா 24,738 அதாவது 40 அந்த லெவல் வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கிருந்து ரெண்டாவது கேண்டிலே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் பையர் சைடு கொடுத்து மேலே ஏத்துறாங்க. ஸோ இதே லெவல் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும்போது இதோட டைரக்ஷன் இந்த லெவல், அதாவது 24,950 வரைக்கும் மினிமம் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அப்படி ஆகல. ரெண்டாவது மூணாவது கேண்டில்ல பாத்தீங்கன்னா அதோட ப்ரெஷர்ஸ் குறைய ஆரம்பிச்சது. அடுத்து இந்த லெவலுக்கு, அதாவது 24,860 இந்த லெவல் வரும்போது அப்படியே ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சு கீழே இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி டவுன் சைட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது நமக்கு 24,820 வந்து புட்டு கிடைச்சது. இந்த லெவல்ல இருந்து நம்ம கீழே அப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் மார்க்கெட் போயிட்டே இருந்தது, அப்படி இண்டிபேட் பண்ணோம். இந்த லெவல்ல ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லயுமே நமக்கான என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஷார்ட் டேர்ம்ல அப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டு வச்சிருந்தோம். அது நாங்கள் காட்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு மறுபடியும் இங்கிருந்துக்கான கால் இங்க இப்படி ஒரு என்ட்ரி கிடைச்சது. இந்த என்ட்ரி எடுத்து ரெசிஸ்டன்ட் இங்க போகும்போது நம்ம இன்டிமேட் பண்ணோம் மார்க்கெட் திரும்புது அப்படின்ற மாதிரி விஷயத்த. ஸோ இங்கிருந்து மறுபடியும் கீழே டவுன் இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம பிளான் இருந்துச்சு. ஆனா கடைசி 5 மினிட்ஸ்ல சடனா ஃபுல்லா இறக்கி இருக்கிறாங்க. இந்த லெவல் வரைக்கும் டவுன் சைட்ல 24,740 வரைக்கும், அதாவது ஓப்பன் ஆன லோக்கும் இன்னைக்கு க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட பக்கமா இருக்கு. இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரியான ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல டோஜி லெவல்லாம் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு கேண்டில்ல. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன மாதிரி இந்த லெவல்ல ஜிக்ஸாக் மொமெண்டம் மேலே ஏறி இருக்குன்னா பையரும் செல்லரும் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுக்கு பொருத்தமான மொமெண்டம் தான் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூவா இதுல ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கான பிளானை வச்சுக்கணும். அது வரைக்கும் டவுன்ல போவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ டவுனுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்ன்றதுக்கான நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஃபண்டமெண்டலா நம்ம பார்க்கும்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் அப்படிங்கிறது இருக்க அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுல அமெரிக்கா தலையீடுங்கிறது நேரடியாவே இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ நேரடியா அமெரிக்கா தலையிடுது அப்படின்றப்ப இது அமெரிக்காவை நேரடியா ஈரான் எதிர்க்கிறது. அப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் அப்படிங்கிறப்ப நேரடியா 2 நாடுகள் மட்டும் இல்லாம 3வது நாடுகள் தலையிடுறது, அதுக்கு அடுத்து ரஷ்யா இன்டர்ஃபியர் ஆகுறது, சைனா இன்டர்ஃபியர் ஆகுறது. இப்ப பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க, ஈராக் தனியா இல்ல நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டான விஷயத்துல. ஸோ அப்படி ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய ராணுவ பலத்தை காட்டுற மாதிரியும் அல்லது தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இதோட நீட்டிப்பு அடுத்து நம்ம எதிர்பார்க்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ இது நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ இதனாலேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோஸ்ல சொன்னது, ஹோல்டிங் வச்சு அந்த என்ட்ரி எடுக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பெரி பிளஸ் இந்த நெகட்டிவ் நியூஸஸ் அதிகமா இருக்கிறதுனால மொமெண்டம் டைரக்ஷன் இல்லை. ஆனா இவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் இருக்கும் போதும் பையர் வந்து அக்யூமுலேட் பண்றாங்க, ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டண்டா ஸ்டக் பண்றாங்க. மேல இருந்து கீழே இறங்கும் போதும் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் மேல ஏத்துறாங்க. அகைன் மேல இருந்து கீழே இருக்கிறாங்கன்னா மறுபடியும் சப்போர்ட் பண்ணி மேல இது வரைக்கும் ஏத்துறாங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் இறக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு மொமெண்டம் வந்து இப்படி அமையறதுக்கு என்ன காரணம்? ஏன் ஸ்ட்ராங்கா பையர்ஸ் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்காங்க? எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸா பையிங்ல இருக்காங்க. ஆனா கேஷ் மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கும் 10% 5% வரைக்கும் டவுன் ஆகிட்டே இருக்கு சம் ஸ்டாக்ஸ்ல. இப்படி இருக்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து பையிலும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும். இதுல
நம்ம ஓவரால் நெகட்டிவ் மார்க்கெட் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இண்டெக்ஸ்ல மட்டும் பாசிட்டிவா இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் நெகட்டிவ் ஆனா இதுவும் நெகட்டிவாக தான் சான்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு நெகட்டிவா இருக்க ரேலியா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் அப்படி இல்லாம இங்க பையர்ஸ் இருக்கிறதுனால இந்த பையர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த்ல அது ஜிக்ஸாக் மொமெண்டமா இப்படி ஏறி ஏறி இறங்கும் அப்படிங்கறது நமக்கு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் அப்படி ரியாக்ட் ஆயிட்டு இந்த லெவலை டச் பண்ணும்போதெல்லாம் புட்டுக்கான லெவல் எடுக்கலாம்ன்ற அதே லெவல் தான் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பாக்குறேன். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 24,950 பிரேக் அவுட் ஆனா அடுத்த லெவல் வந்து 25,150 200. ஸோ இந்த மூணு லெவல் வரைக்கும் அடுத்தடுத்து டார்கெட் மேல இருக்கு. ஆனா அப்படி போறதுக்கு இங்க ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க. இந்த பையர்ஸோட அக்யூமுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேல நடக்கும். இது இல்லாம ஒரே ஒரு கேண்டில், அதாவது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல ஒரு பேனிக் மோட்ல இறக்கிட்டாங்க அப்படின்னா டைரக்ஷனே மாறிடும். ஸோ அப்படி எதுவும் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கான லெவல் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது புட் ஆப்ஷனும், சப்போர்ட்டை டச் பண்ணி மேலே போகும்போது கன்ஃபர்மேஷன் காலும், இந்த ரெண்டும் தான் இப்போதைக்கு பிளான் இருக்கணும். இது ஹோல்டிங்கா இல்லாம இன்ட்ராடேல மட்டுமே முடிச்சுக்கிறது சேஃப் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ அதே கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மேல ஹோல்டிங் வைக்கணும் அப்படிங்கிறத ரிஸ்க்குங்கிறத மறுபடியும் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில ஹோல்ட் பண்ணி வைக்க வேணாம். அட் சேம் டைம் இன்ட்ராடேல ரொம்ப 2 என்ட்ரி 3 என்ட்ரி எல்லாம் பிளான் பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரி எடுத்துட்டு எடுங்க. ஒருவேளை என்ட்ரி கிடைக்கலனாலும் அப்படியே மார்க்கெட்டை விட்டுருங்க, ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒருவேளை இப்போ மார்க்கெட்ல எதுவும் பிரச்சனை ஆகுது அப்படின்னாலும் நீங்க அதை அஃபெக்ட் ஆகாம ஈஸியா வெளியில வந்துடலாம், அல்லது உள்ளேயும் போகாமே தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் மார்க்கெட் எப்படி பார்க்குறேன், நிஃப்டி எப்படி மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.